இவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல், செட்டிநாட்டில் இப்படி தான் வைப்போம் நாங்கள். அதனால் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ போடுறேன். இது பாருங்கள், நான் இப்போ ஒரு 50 கிராம், அதாவது எங்களுக்குள்ள அளவில் நான் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து கூடவோ குறையவோ உங்களுக்கு தகுந்த அளவு பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சமாக புளி போட்டால் போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-20 போல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி, இதுக்கு வந்து 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி கிராஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது போக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பாதி கேரட், பெரிய கேரட்டில் பாதி கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டு காய் போட்டு தான் நாங்கள் செய்வோம் எப்போவுமே. முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் அது போடலை. இப்போ இதை வந்து நம்ம இந்த காய் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வேக போட்டுக்கலாம். இந்த பருப்போட தண்ணியையும் சேர்த்து நம்ம காயை அவிய போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாம் நறுக்கி வச்ச காய் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த புளி வந்து கரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அதாவது ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி இந்த புளி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணியில் காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்மளோட புளி எல்லாமே ஊற்றியாச்சு. அடியில் கொஞ்சம் கப்பியாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். தக்காளி மட்டும் தாளிக்கையில் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். நம்மளோட குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்மளோட இட்லி பாருங்கள், இட்லி மாவு எப்பவும் போல் நம்மளோட சாஃப்டான இட்லிக்கு மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்மளோட இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. சின்ன தட்டுனால கொஞ்சம் மாவு நிறைய ஊற்றுறேன். என்னோட சூப்பரான சாஃப்டான இட்லி இப்போ சூடாக ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளோட இட்லி சாம்பார், செட்டிநாட்டு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். பார்ப்போம். குக்கர் வந்து நம்ம விசில் போக விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் செட்டிநாட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பம்லாம் இருக்காது, பருப்பு மாதிரி கடை ஹோட்டல் சாம்பார் மாதிரி அப்படி இருக்காது. இந்த மாதிரி தண்ணி போல் தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி போட்டு சில பேர் சாம்பார் நிறைய ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ நம்மளோட பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வேக வச்சிருச்சு. அந்த காய் மட்டும் நல்லா கரண்டினாலே மசிச்சு விட்ட போதும் உங்களுக்கு. ரொம்ப ஒன்றும் கூழ் மாதிரி அப்படி மசிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பாதிமாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மல்லி வந்து கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ தாளிக்க போகிறீங்களோ அப்போ தான் கழுவணும். முன்னாடியே கழுவி வச்சிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து கருத்து போயிடும். எப்போ நீங்கள் தாளிக்க போகிறீங்களோ அப்போ வந்து நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதுமாதிரி மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பாரில் அப்படி தொங்கிட்டே இருக்காது, சாப்பிடும்போது நாக்கில் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும். அதை வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை இப்போ கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி இப்படி கரண்டிலே நல்லா மசிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தயிர் கடையில் மத்து இல்லை ஸ்மேஷர் இருந்தால் லேசாக ஒரு நசுக்கினா போதும். ரொம்ப மைய மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காய் தெரியணும் லேசாக. நான் வந்து அந்த மேலாப்பில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு இந்த பருப்படியில் இருக்கிறதோட அந்த காயை சேர்த்து லேசாக ஒரு கரைச்சி விட்றேன். கரைச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். கத்திரிக்காயும் கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பு வச்சுட்டு கடாய் வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு தாளிக்க மட்டும்தான் எண்ணெய், ரொம்ப ஒன்றும் எண்ணெய் தேவையில்லை, சாம்பாருக்கு ரொம்ப எடுக்காது. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல் வெந்தயம் அந்த அளவில் எடுத்துக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். எப்போயுமே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்மளோட தக்காளியை சேர்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து எப்போவுமே இந்த மாதிரி வதக்கும் போது சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பச்சையாகவே இருக்கும். நீங்கள் கொதிக்கிற குழம்புலையோ சாம்பார்லையோ நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வெந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது நல்லா பச்சையாகவே இருக்கும். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன்.
தேவைப்பட்டு போட்டுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். நல்லா ஜூஸியாக வதங்கணும். அப்போ தான் தக்காளியோட ஃப்ளேவர் சாம்பாரில் நல்லாயிருக்கும். இப்போ என்னோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் பச்சையாகவே இருக்கும். கொதிக்கும்போது போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வெந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளோட தக்காளியோட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்மளோட சாம்பாரை இதை தூக்கி ஒரு கொதி வந்தோம்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நிறையா வந்துச்சுன்னா உப்பு பத்தலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டா கொஞ்சம் அந்த நுரை வந்து உங்களுக்கு அடங்கிடும். உப்பு கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி நுரைச்சிட்டே வரும். இப்போ நம்மளோட சாம்பார் நம்ம இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கடையில் நம்மளோட இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தால் நமக்கு சூப்பராக நீட்டாக எடுக்க வந்துடும். இப்போ நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூடான இட்லியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மெத்து மெத்துன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா இட்லி வச்சு நல்லா குளிர ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க சரியாக இருந்துச்சு, நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் இந்த பெல் பட்டனை தொடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அப்போ என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். நம்மளோட சூப்பரான இட்லி சாம்பார் செட்டிநாடு ஸ்டைல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூடான இட்லியும் இப்போ பாருங்கள் பஞ்சு பஞ்சாக பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக செட்டிநாடு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல இட்லிக்கு நல்லா ஊற்றி குளிர பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் இட்லி சாம்பார் செட்டிநாடு ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு. இதில் முருங்கைக்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சாம்பார் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.